தக்காளி நம்ம தமிழோட சமையலில் இன்றியமையாததாக மாறிப்போச்சு. இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இல்லைன்னா யாருக்கும் சமைக்கவே தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட தக்காளியை நம்ம ஒவ்வொரு வருஷமும் அடுத்தது சீசனுக்காக நம்ம விதைகள் எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது பாரம்பரிய ரகத்தை எடுத்து வைங்க. அது எப்படி எடுத்து வைக்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தக்காளியை முழுசாக செடியிலே பழுக்க வச்சுருங்க. பழுக்க வச்சதுக்கப்புறம் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தக்காளியுமே 1000 தக்காளி செடிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தகுதியானது. அப்போ அந்த அளவுக்கு விதைகள் இருக்கிறத நம்ம ஏன் சேமிக்காமல் போகிறோன்றது தான் நம்மளோட கேள்விக்குறி, நம்மளோட பிரச்சனை. அப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும்தான் நம்ம தள்ள போகிறோம். நம்ம வேறு எதையும் எடுக்க போகிறதில்ல. தக்காளியில் இருக்கிற சதைகள் எல்லாத்தையுமே நம்ம உணவுக்காக பயன்படுத்த போகிறோம். விதைகளை மட்டும். இது ஒரு ரூம்னு சொல்லுவாங்க, ஒரு அறை. இந்த அறைக்குள்ளே தக்காளியோட விதைகள் கொத்து கொத்தாக இருக்க போகுது. இப்போ அதை தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஒரு தக்காளியை ஃபுல்ஸாக இப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தக்காளியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்க முடியும். பாரம்பரிய முறையில் நிறைய விதமான விதை எடுக்கிறதுக்கான முறைகள் இருக்கும், நுட்பங்கள் இருக்கும். சாம்பலில் போட்டு வைப்பாங்க, மண்ணில் போட்டு பரட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வெயிலில் தட்டில் புழிஞ்சு காய வைப்பாங்க. இப்படிலாம் பண்ணும்போது என்னென்னா அந்த விதைகளை தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதனுடைய தரத்தை இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் வச்சுருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நொதித்தல் முறைன்னு சொல்கிறோம். இந்த தக்காளியை இந்த மாதிரி தக்காளி பழங்களை புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த விதைகளை மட்டும் இதை ஒரு நாள் முழுசாக அப்படியே வச்சுருந்தோம்னா இதில் ஃபங்கஸ் உண்டாகும். இந்த தக்காளியில் உண்டாகிற ஃபங்கஸ் என்ன பண்ணோம்னா இந்த விதைகளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம இந்த ஃபெர்மெண்ட் முறையில் பண்ணும்போது இந்த தக்காளி சுற்றி இருக்கிற இந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது உடஞ்சி உள்ளே இருக்கிற விதைகள் மட்டும் நமக்கு சுத்தமாக கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் நமக்கு தக்காளி விதைகள் ஒட்டி ஒட்டி கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் யாருக்கும் கொடுக்க முடியாது. நம்ம வேணால் பயன்படுத்திக்க முடியும். சாம்பல் போட்டோம்னா விதை இருக்குதா சாம்பல் இருக்குதானே தெரியாமல் போகும். அதான்